என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பிணநாயகன் படத்திலிருந்து சாரி ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எடுத்த உடனே வந்து படத்துக்கு எதிராக ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னமோ தெரியல. அந்த விஜயோட படம், விஜய் தொடர்பான எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த 41 பிணங்கள் வந்து கண்ணுதிர வந்து போகுது. அந்த கொடூர சாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மால் மறக்கவும் முடியல. இந்த படத்தோட அந்த முதல் சிங்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அது வழக்கமா அனிருத் பண்ற ஒரு பாட்டு, அதே போன்ற ஒரு இசை தான். எப்போதும் அவர் வந்து ஒரு டெம்ப்ளேட் இசை மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு. அது ரஜினி படத்துக்குன்னா அது ஒரு மாதிரி தனியா தெரியும். அந்த இசையோட குவாலிட்டி, அதேபோல அ ஒரு அந்த பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி வர்றது வேற. ஒரு அ ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு அவருடைய ரசிகர்கள வந்து திருப்திப்படுத்தினா போதும் அப்படின்னு பண்றதுன்றது வேற. இது வந்து 2வது ரகம். இந்த ஜனநாயகன் படத்துக்கு அனிருத் போட்டிருக்கிற அந்த தளபதி கச்சேரி அப்படிங்கிற அந்த பாட்டு. பாடல் வரி எல்லாம் ஒண்ணும் புதுசா நத்திங் நியூ டூ தமிழ் ஆடியன்ஸ். அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து இந்த வரிகள் எல்லாம் ஒண்ணும் புதுசா எதுவுமே கிடையாது. அ இவர் தான் வந்து எதிர்காலம், தமிழ்நாட்ட இவர் தான் ஆளப் போறாரு. அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து அவங்க வரிகள் வந்து வச்சிருக்காங்க. மானியத்தேனே பொன்மானியம்னு அவருக்கு பிடிச்ச மாரி அவங்க போட்டு ஒரு பாட்ட உருவாக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது கடைசி படம். தேர்தலுக்கு முன்பு ரிலீஸ் ஆகுறதுனால வந்து தேர்தலுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு இந்த படம் ரொம்ப உதவும் அப்படின்னு நம்பி வந்து விஜய் இந்த பாட்ட வந்து விட்டிருக்காரு. பாட்டு முழுக்க வந்து ஆயிரக்கணக்கான துணை நடிகர்கள். அதேபோல ஒரு கிராஃபிக்ஸ் காட்சி ஒண்ணு வருது. அந்த காட்சியை பார்க்கும்போதே மனசு ரொம்ப பெயினா இருக்கு. ஏன்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு அ ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதி இந்த விஜய், எந்த அளவுக்கு ஒரு மோசமான சினிமா நடிகன் அப்படிங்கிறத வந்து உணர்த்துற மாரி தான் வந்து நம்மால அத பார்க்க முடியுது. இதுவும் அந்த கரூர் ஸ்டாம்பீடு, அதற்கு முன்பு நடந்த பிரச்சார கூட்டங்களின் போது மக்கள் வெள்ளம் வந்தது. அந்த மக்களை எல்லாம் படம் எடுத்து அதை வந்து இந்த படத்துல பயன்படுத்துற அந்த உத்தியில ஒண்ணா தான் வந்து அத நம்மால பார்க்க முடியுது. அதேபோல இந்த படத்துல வர்ற சில காட்சிகள் அந்த பாட்டுல வர்ற சில காட்சிகள், அது வந்து கேரளாவ கொஞ்சம் பசுமையாவும், தமிழ்நாடு ஏதோ பாலைவனம் மாரி ஒண்ணுமே வசதி இல்லாத மாரியும் வந்து அவரு சித்தரிக்கிறாரு. அ இப்போ ஒரு சினிமான்னா, நீ ஒண்ணு அத சினிமாவா காட்டணும். அப்போ நீ உண்மைய சொல்லணும்னா, உண்மையான விஷயத்த வந்து சொல்லணும். இல்ல நீ வந்து அரசியல் தான் பேசுற படம் முழுக்க அல்லது பாட்டே அரசியல் தான் சொன்னா, நீ அத நிஜமான அரசியலுக்கு வந்துரணும். நிஜமான அரசியல் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன? கேரளாவோட ஸ்டேட்டஸ் என்ன? தமிழ்நாடு, கேரளா இது 2 ஸ்டேட்டும் தான் வந்து தென் மாநில இந்திய மாநிலங்களிலேயே மிகவும் வளர்ச்சி பெற்ற மிக மிக கண்ணியமான மாநிலங்கள் அப்படின்னு வந்து அத்தனை பேரும் சொல்றாங்க. இது 2 மட்டும் தான் அப்படின்னு நான் முழுசா வந்து கிரெடிட்ட கொடுக்க வரல. இந்த 2ம் குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்கு. டாப்ல இருக்கு. இன்னொன்னு மகாராஷ்டிரா. இந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து அ கல்வியிலும் சரி, வறுமையை ஒழிப்பதிலும் சரி, தொழில் வளர்ச்சி, சமூக பொருளாதார வளர்ச்சி இது அத்தனையிலுமே வந்து இந்த மாநிலங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றன. மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றன. அப்படிங்கிறத வந்து அனைவருடைய பார்வையும் ஒரு வகையில வந்து ஏன்னா மகாராஷ்டிரா தன்னை ஒருபோதும் வட மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்ல. இதுவரைக்கும் வந்து அவங்க வட மாநிலங்களில் அந்த மாநிலத்தை சேர்க்க முயன்றால் கூட இல்ல இல்ல நாங்க வட மாநிலம் கிடையாது. வேணும்னா தென் மாநில கூட்டமைப்பு மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்படுத்துங்க. நாங்களும் அதுக்கு வந்துடுறோம் அப்படின்னு தான் வந்து மகாராஷ்டிரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல இது தேவையில்லைன்னா கூட நான் பொதுவா சொல்றேன். தென் மாநிலங்கள் எப்பவுமே வந்து வட மாநிலங்களுக்கு அல்லது இந்தியாவுக்கு முன்னோடியா திகழ்து. அப்படி இருக்கும்போது, நீ தமிழ்நாட்ட வந்து டீகிரேட் பண்ற மாரியான காட்சிகள வைக்கிறதெல்லாம் வந்து எப்படி வந்து பொறுத்துக்கொள்ள முடியும்? ஒரு திரைப்பட பாடல்ல இதற்கான அவசியம் என்ன வந்தது? நீ வந்து என்ன சொல்ல வர? இதை வந்து நீ அரசியல் உத்திய, நீ ஒரு அரசியலுக்கான உன்னுடைய கீழ்த்தரமான அரசியலுக்கு வந்து இந்த பாட்ட பயன்படுத்துறியா? அப்படித்தான் வந்து நம்மால கேட்க தோணுது. ஒரு பாடலா இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா? அப்படின்னா, விஜய் ரசிகர்களுக்கு அது கொண்டாட்டமா இருக்கும். அத வந்து நான் மறுக்கவே இல்ல. அந்த பாட்டு, பாட்டு வரி, பாட்டுக்கு விஜய் ஆடுற அந்த நடனம், எல்லாமே வந்து அந்த விஜய் ரசிகர்களுக்கு பிடிச்சமானதா இருக்கும். இப்ப என்னை போன்றவர்கள்,
அல்லது இந்த விஜயனுடைய அரசியலுடைய கோரம் என்ன அப்படின்னு ஓரளவுக்காவது கணிச்சு வச்சிருக்குங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டு இன்னும் கூட ஒரு பித்து பிடிக்கிற மனநிலையை அவரது ரசிகர்களுக்கு உண்டாக்கும். அது வந்து இன்னும் மோசமான ஒரு நெரிசலையும், இன்னும் பல இந்த மாதிரியான விரும்பத்தகாத சம்பவங்களை அரங்கேறுவதற்கு காரணமாக கூட அமையலாம். அதனால இந்த படம் வெளியாகும்போது திரையரங்குகள் கூட வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த பாட்டெல்லாம் வந்து வச்சு இத வைப் பண்றேன்ற பேர்ல, இவங்க எந்த அளவுக்கு வந்து இன்னும் சீரழிக்க போறாங்களோ, இன்னும் பெரிய சீரழிவை ஏற்படுத்த போறாங்களோ, அப்படிங்கிற கவலை தான் வந்து நமக்குள்ள எழுது. ஒரு பாருங்க ஒரு சினிமா பாட்டு ரிலீஸ் ஆகுது. நியாயமா வந்து ஒரு சினிமா ரசிகனா அத பார்த்து நல்லா இருக்கா? அது நல்லா இல்லையா? அப்படின்னு சொல்ற மனநிலையே அந்த பாட்டு தர மறுக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த நபருடைய அரசியலிலும் சரி, சினிமாவிலும் சரி, அவரது நோக்கம் வந்து மிக தவறானது. சினிமாவ பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க பெய்டு ஜேர்னலிஸ்ட்டு, அந்த மீடியா மாஃபியா, தற்கூரி கும்பல் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டே வந்து தன்னை ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்து அவரு சித்தரிச்சுக்கிட்டாரு. அதே பிம்பத்தோட வந்து அரசியலுக்கு வராரு. இங்கும் அதையே கட்டமைக்க முயற்சி பண்றாரு. அது கட்டமைக்க முடியாத நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூட்டத்தை கூட்டி, நான் ஒரு பெரிய அ கிரவுட் புல்லர் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக காட்ட போய், இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கோர ஒரு பலிய வந்து ஏற்படுத்திட்டாரு. ஆனால் அந்த ஒரு ஒரு உறுத்தல் இம்மி அளவுக்கு கூட இல்லாம, இப்ப வந்து தளபதி கச்சேரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த 41 மரணங்கள் நிகழ்ந்து 41 நாள் முடிந்த இந்த சூழலில் தளபதி வந்து கச்சேரி வைக்கிறார். அந்த கச்சேரியினுடைய வார்த்தைகள், பாடல் வரிகள் அது எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது இவர் எந்த அளவுக்கு குரூர மனம் படைத்தவர். மக்கள் மீது இம்மி அளவுக்கு கூட வந்து அவருக்கு ஒரு அக்கறை கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் வந்து சினிமான்னா அந்த பிசினஸ் தான் முக்கியம். அதேபோல அரசியல் அப்படின்னு வரும்போது எவன் செத்தாலும் கவலை இல்ல. எவன் என்ன ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தனக்கான அந்த அதிகாரத்தை நோக்கிய தன்னுடைய பயணம்ங்கிறது இன்னும் வேகமா இருக்கணும். போய் சீக்கிரமா அந்த முதல்வர் நாற்காலில உட்காரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இத நான் ஒரு அ பெரிய கலை வடிவமா இந்த பாட்ட நான் பார்க்கல. இது ஒரு பிரச்சாரம் அவ்வளோதான். ஒரு 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 3ஆம் தரமான கண்றாவியான ஒரு பிரச்சாரம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இதுவே வந்து அவர் அரசியலில் இல்லாமல் இப்படி ஒரு பாட்ட வந்து வெளியிட்டிருந்தா, ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பாட்ட கவனிச்சிருப்போம். ரசிச்சோமா இல்லையாங்கிறது வேற. கவனிச்சிருப்போம். இந்த பாட்டினுடைய வார்த்தைகள், அதேபோல இந்த பாட்டினுடைய அந்த காட்சிகள், இதையெல்லாம் பார்க்கிறப்போ வந்து நமக்கு பல்வேறு உணர்வுகள் வருது. இந்த நபரினுடைய அந்த சுயநலம், இந்த நபருடைய அந்த அதிகார வெறி இருக்கே, அதெல்லாம் தான் வந்து நான் கண் முன்னாடி வந்து நிக்குது. இது அத்தனையும் கடைசியில எதுக்கு பயன்படுத்த போற நீயி? இது அத்தனையும் வந்து ஜனங்கள உசுப்பேத்தி விட்டு கடைசியில வந்து நீயே ஆட்சிக்கு வரணும், பதவிக்கு வரணும் அப்படிங்கிற உன்னுடைய அந்த வெறி பிடிச்ச அரசியலுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்த போறதுனால, இந்த பாடலை வந்து என்னால் முழுமையாக ரசிக்க முடியல. அதே நேரம் நான் ஒரு சினிமா ரசிகனாக, சினிமா விமர்சகனாக நான் பாடலை கேட்கும்போது எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் ஏற்படல. ஒரு ஒரு பாட்டுன்னா இன்னொரு வாட்டி கேட்கணும்னு தோணும்ல. அதுதான் அந்த பாடலுடைய வெற்றி. அந்த பாடல் குடுக்கிற சுவாரஸ்யம்ங்கிறது அதுதான். இப்போ ராஜா சார் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. நான் அத பத்தி தனியா பேசுறேன். ஆனா ஒரு கம்பேரிசனுக்கு சொல்றேன். அது ஒரு மராத்தி பாட்டு. அந்த மராத்தி பாட்டுல சந்தன அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த சாங்கு. நீங்க அந்த ஒரு பாட்ட வந்து நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க. மனசு வந்து உங்க பக்கமே இருக்காது. அந்த இசையும் இத்தனைக்கும் ஒரு வரி கூட நமக்கு தெரியாது. சந்தனன்னா சந்தனம் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு புரியும். மராத்தி வரிகள். அது வந்து ஒரு திருமண பாட்டு. சில இடங்கள்ல வந்து எத நோக்கி அந்த பாட்டு எதுக்காக வச்சிருக்காங்கன்ற அந்த ஒரு ஒரு இரு வார்த்தைகள் புரியுது. ஆனா அந்த இசை இருக்கு பாருங்க. ஐயோ! இத வந்து ஒரு இன்னும் 1/2 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு டாபிக். நான் சும்மா அங்க இது கூட கம்பேர் பண்றேன்னே நெனைக்காதீங்க. ஆனா, அந்த மாதிரி உணர்வை தருகிற பாடல்கள பத்தி நம்ம எவ்வளோ வேணா பேசலாம். இது அந்த மாரி எந்த உணர்வையும் தரல. அட்லீஸ்ட் நம்ம ஆட்டம் போட வைக்கிற அந்த உணர்வை கூட தரல. நான் அவருடைய ரசிகர்கள் இந்த படத்த திரையரங்குல பார்த்துட்டு வந்த ரசிகர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்தேன். அவங்கலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. நான் தான் சொல்றேன் அவங்கலாம் கொண்டாடத்தான் செய்வாங்க. ஆனா பாருங்க ஒரு கேள்வி. அது எப்புட்றா இப்ப மட்டும் தியேட்டர்ல எந்த சேருமே உடையல? இந்த பாட்ட தியேட்டர்ல தான் பார்த்துருக்காங்க. எல்லா நெறைய தியேட்டர்ல போட்டு காமிச்சிருக்காங்க. எல்லா தியேட்டர்லயும் ஜனங்க போய் பார்த்துருக்காங்க. ஒரு தியேட்டர்ல கூட ஒரு சேர் கூட உடையலையே! இப்ப மட்டும் எப்படி வந்து அப்படியே சேஃபா எல்லா பயலும் வெளிய வரான்? ஆக இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுவது இது ஒண்ணொண்ணும். இந்த 41 பேர் மரணங்கிறது ஒரு திட்டமிட்ட சதியா இருக்கலான்றது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் சொல்ற சதி
விஜய் அன்கோ செஞ்ச சதியா இருக்கலாம். ஏன்னா நம்மை பற்றியே பேசணும், எல்லாருடைய பார்வையை நம்மை நோக்கி திரும்பணும், ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவை மறந்துடணும், நம்ம தான் பேசணும் அல்லது அதற்கு நிகராக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களே திட்டம் போட்டு இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கணும்னு சொல்லி சேர்க்க வச்சு இந்த ஸ்டாம்பீடை ஏற்படுத்தியிருக்காங்க. 41 பேரை சாவடிக்கிறது நோக்கம் நான் சொல்ல, ஆனா இந்த நெரிசல் ஏற்படணும் அப்படிங்கிறது இவங்க விருப்பமா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னோட குற்றச்சாட்டு. இப்போ இந்த தியேட்டர்ல படம் பார்த்துட்டு பாட்டை பார்த்துட்டு வெளியே போனாங்களா, அவங்கள வெறி பிடிச்ச மனநிலையில ஆட்டம் ஆடிட்டு வேத்து வடிச்சிட்டு தான் எல்லா பையில வெளியே வந்தான். ஆனா அவங்கெல்லாம் ஒரு சின்ன இது கூட பண்ணல. இந்த வாட்டி எல்லாத்தையும் வாழை சுருட்டி பைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படி வெளியே வந்தான்? ஆக இவங்க நினைச்சா இதை அடக்க முடியும், நினைச்சா இந்த ஸ்டாம்பீடு ஏற்படாம தடுக்க முடியும். ஆனா இவன் அதை செய்ய விரும்புறதில்ல. காரணம், இவனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க மக்களை தன் பக்கம் திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு திசை திருப்பலோட இன்னொரு விஷயமா தான் வந்து இந்த பாட்டையும் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு பாட்டு, வேற எந்த வகையிலையும் வந்து இது என்னை கவரவும் இல்லை. என்னை போன்ற மனநிலையில் உள்ள யாருக்குமே வந்து இந்த பாட்டு வந்து பிடிக்குமா அப்படின்றது தெரியாது.